சட்டசபையிலிருந்து வெளியேறும் போதுமே சிரித்துக் கொண்டே போவாருன்னு புகழாரம் சூட்டியிருக்காரு நயினார் நாகேந்திரனுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சட்டசபையில பேசும்பொழுது தமிழகத்தினுடைய பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரனுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் புகழாரத்தை சூட்டி கூடவே பிறந்தநாள் வாழ்த்தையுமே தெரிவிச்சிருக்காரு. அப்போ பேசின முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கான பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அனைவரிடமே ரொம்ப அன்பாகவும் பொறுமையாகவும் பேசுவாரு. கூடவே அவர் கோபமா யார்கிட்டையும் கடிந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. எதிர்வரிசையில எதிர்கட்சியா அமர்ந்திருந்தாலுமே கூட அவருடைய விமர்சனங்கள் ரொம்ப பொறுமையாகவும் தன்மையாகவும் இருக்கும். இவ்வளவு ஏன் சட்டசபையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காம வெளியேறினா கூட ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தன்மையா வெளியேறுவாரு. மற்ற ஆட்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலையும் வருத்தத்தை கொடுக்காதுன்னு பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக திகழக்கூடிய அவருடைய 64 வயதிலிருந்து 65வது வயதுக்கு அடியெடுத்து வைக்கிறாரு. அவருக்கு திமுகவினுடைய சார்பாகவும் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய சார்பாகவும் எங்களுடைய மனதார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.